நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஆராதனைக்கு வருகிறவர்களுக்கு இந்த வசனம் மனப்பாடம். அம்மாவா இல்லைங்களா? யாராவது பைபிள் பார்க்காம இந்த வசனத்தை சொல்ல முடியுமா? ஓ, நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா அந்த வசனம் சொல்ல போதே நம்ம மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. நான் எக்ஸ்சேஞ்ச்ல கட்டுறேன். ஆர்டர்ல நம்ம நிற்போம் பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இங்க வந்துருவோம். அடுத்தது என் ஆத்துமாவே நம்ம கத்துக்கிட்ட போயிடும். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். முடிச்சு. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க எல்லாருமே ஐக்கியப்பட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போவோம். பொதுவா நான் இடத்துல சொல்றேன். அப்ப மைண்ட்ல எப்படி இருக்குன்றீங்களா? இந்த வசனம் முடிவுரை முடிக்கும் போது அதுக்காக தான் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி வந்துருச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்காக அந்த வசனத்தை பார்ப்பாங்க. இன்னைக்கும் நம்ம இந்த வருஷத்தை முடிக்கிற கட்டத்துல அந்த வசனத்தை நம்ம பார்க்க போறோம், முடிக்க போறோம் அந்த வசனத்தை. ஆனா அந்த வசனத்தை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். சங்கீதக்காரன் தாவீது தேவனை நன்றாய் அனுபவித்து அவர் எழுதுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு மாமிசம், மற்றொன்று ஆத்துமா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில அதிகமான போராட்டம் எங்கிருந்து வருது பாத்தீங்கன்னா, சாத்தானிடத்துல இருந்து வர்றது கூட அடுத்தது, பிறரிடத்துல இருந்து வர்றது கூட அடுத்தது. முதல்ல வர்ற போராட்டம் என்ன தெரியுங்களா? நம்ம கிட்ட இருந்து தான் வரும். ஏன்னா நம்மளுக்குள்ள மாமிசம் நம்ம கிட்ட ஒண்ணு இருக்குது, ஆத்துமான்ற இன்னொரு உள்ளான மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான். ஒருத்தன் சொல்லுவான், சேச்சிக்கு போ டைம் ஆச்சு, சேச்சிக்கு போ டைம் ஆச்சு, எந்திரி அப்படின்னு உள்ள இருந்து ஆத்துமா நம்மளை நோண்டிக்கிட்டே இருக்கும். சரிமா, ஒன்னும் அல்லாம ஒரு 5 நிமிஷம் செட் பண்ணிட்டு படு, கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு படு, நீ படுத்தா நீ ஏஞ்சிருவ, கொஞ்ச நேரம். அல்லாமையே நம்ம ஏமாத்திக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு காலையிலையும் அல்லாம ஏமாத்துவோம். சில வீட்டுல பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க டைம், 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுங்களா? மாமிசத்தை ஏமாத்துறதுக்கு. யாரை ஏமாத்த? அம்மாவா இல்லைங்களா? பிராக்டிக்கலா சொல்லுவோம். ஏன்னா இந்த மாமிசம் அவ்வப்போது சோர்ந்து போயிடும். அதான் வேதவசனம் சொல்லுகிறது, மாமிசம் சோர்வுள்ளது, ஆவியோ உற்சாகமானது. அப்ப இந்த ஆவி எப்பயுமே கர்த்தரை தேடுகிறதா இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும்? நம்மளோட மாமிசத்தை தட்டிக்கிட்டே இருக்கும். மாமிசம் உற்சாகமா வருது எப்ப தெரியுங்களா? பயங்கரமான மியூசிக் ஃப்ளோ போகும்போது ஆவி உற்சாகமா, சரி உற்சாகமாயிடும். மியூசிக் ஃப்ளோ நல்லா ஏறும் போது, சபையில கூடும் பொழுது, நல்ல ஒரு மொமெண்டம் உள்ள இருக்கும் பொழுது சரி உற்சாகமாயிடும். சூழ்நிலை பேட்டா போகும்போது, சோதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்பொழுது மாமிசம் என்னாவோ ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல நான் வாயை திறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது மாமிசம். அப்ப ஆவி எப்பயுமே கட்டுப்பாட்டுக்குள்ளேயே தேவனுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கீங்களேன். இந்த ஆவி என்ன பண்ணும்? மாமிசம் அப்பப்ப ஓடனாலும் பிடிச்சி இழுத்துரும், அப்பப்ப விலகி போனாலும் இந்த பிடிச்சி இழுத்துரும். இது ஆவி. இதை நன்றாய் உணர்ந்த இந்த தாவீது சொல்றான், இந்த மாமிசம் அப்பப்ப ஆண்டரை மறந்துருது, அப்பப்ப ஆண்டர் செஞ்ச நன்மைகளை மறந்துருது, இந்த சிந்தனையில அப்பப்ப ஆண்டவரை மறந்துருது. மாமிசம் டக்குன்னு வெளிப்பட்டுருது. மாமிசக்கரியை யோசிச்சிடும். மற்றவங்களுடைய என்ன பண்றாங்க, மற்றவங்களுடைய அறிகுறையை கேட்க ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா உள்ளான மனிதன் ஆவி. இன்னைக்கு நம்மள கேட்கறாங்கல்ல, ஒரு கிறிஸ்தவர்கள்னா நீங்க எந்த சபைக்கு போறீங்க? ஆவிக்குரிய சபையா கேட்கறாங்களா இல்லைங்களா? ஆவிக்குரிய சபையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவியில மூவ் பண்ற சபையா, ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபையா? அப்படியாப்பட்ட சபையா இருந்துச்சுன்னா ஆவியில நீங்க வளர்ச்சி உள்ளவர்களா இருப்பீங்க. அப்ப ஆவியில வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சோம்னா அந்த மாமிசம் நம்ம ஆவி சொல்றத கேட்க ஆரம்பிக்கும். கேட்காம போனாலும் இந்த ஆவி நம்மளோட மாமிசத்தை சும்மா விடாது. ஹல்லேலூயா. அது நம்ம நோண்டிக்கிட்டே இருக்கும். இதை நன்றாய் உணர்ந்த தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இது நன்றாய் அனுபவித்து அவர் சொல்லுகிறார். மத்தவங்க கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்டயே அவர் சொல்றாரு. ஏன்னா இந்த மாமிசம் அப்பப்ப மறந்துருது. அதனால ஆத்துமா மறந்துடக்கூடாது.
நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவி தேவனை விட்டு பிரிந்து போயிடக்கூடாது. இந்த ஆவி எப்பயுமே தேவனோடு கனெக்டடா இணைஞ்சியே இருக்கணும்ன்றதுனால அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இந்த வருஷத்துல எவ்வளவு நான் சொன்ன மாதிரி காரியங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்குது, எவ்வளவு விஷயம் கை கூடுற மாதிரி இருந்து நம்மளை விட்டு விலகி போயிருக்குது. இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்குது. ஆனா கைவிடப்பட்ட கை கூடாமல் போன காரியங்களை மாத்திரம் நாம் நினைத்து கொண்டு இதுக்கு அடைச்சிருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கிறோமா, அல்லது தேவன் கொடுத்திருக்கிற எத்தனை காரியத்தை குறித்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? இதுதான் அவருடைய சாவி. சொல்லுவாங்களே, நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் சாவி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பொல்லாதவராய் இருக்கிற நீங்களே உங்க பிள்ளைங்க மீனை கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா? அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பீங்களா? சோ இந்த மாதிரிலாம் நீங்க கொடுக்க மாட்டீங்க. பொல்லாதவனா இருக்கிற பொல்லாத சிந்தனை உள்ள மனுஷனே இது எல்லாத்தையும் கொடுக்கிறானா, நான் இன்னும் அதிகமான நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க எவ்வளவு நிச்சயம் உள்ளவராய் இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் ஒரு ஆளை ஒரு விதமா பாவிச்சு மச்சான் ஓரவஞ்சனை கொடுக்கிற தேவன் கிடையாது. எல்லாருக்குமே அவருடைய ஆசீர்வாதம் உண்டு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னொரு காரியம் தடையா இருக்கிறது என்ன தெரியுங்களா? கிராட்டிட்யூட், நன்றி உள்ள இருதயம் இருக்கிறது இல்ல நிறைய பேருக்கு. நம் வாழ்க்கையில நடந்த 10 காரியங்கள் நல்லதா இருக்கும், ஒண்ணு நல்லது இல்லாத இருந்துச்சுன்னா நல்லது இல்லாத குறிச்சுட்டே தான் பேசிக்கிட்டு இருக்கும், நல்லது இல்லாதது குறிச்சு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு நபர் இருக்கிறாங்க, நம்மளுக்கு அவங்கள பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல் கூட நம்ம வச்சுக்கலாம், பிடிக்கும், அவங்கள நம்மளுக்கு பிடிக்கும். அவங்க நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மைகளை செஞ்சிருப்பாங்க. அவங்க சொல்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு பிரயோஜனமா இருந்தாலும் நன்மை தான். நிறைய நன்மைகளை செஞ்சிருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க செஞ்ச 10 நல்லது நம்ம கண்ணுக்கு மறைக்கப்பட்டுரும். எது ஞாபகத்தில் வந்துட்டே இருக்கும்? அந்த ஒண்ணு. வாய் யார செஞ்சீங்க அப்படி சொல்ல அந்த ஒன்ன குறிச்சே மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்து என்ன முடிவுக்கு வந்துரும்னா அவங்கள விட்டு விலக ஆரம்பிச்சிடும், அவங்களோட சேர ஆரம்பிக்க மாட்டோம். இது மனிதனுடைய இயல்பு. ஆனா இப்படியாப்பட்ட இயல்பான காயத்துல இருக்கிற நாம் இருந்தாலும் அந்த விஷயத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகையால் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. பரிசுத்த தேவன், அவரை ஸ்தோத்தரி. அடுத்தது, என் ஆத்துமாவே மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் மறவாதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கடைசி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை கூடி வந்திருக்கிற நாம் தேவன வாழ்க்கையில செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நோ கம்ப்ளைண்ட், நோ கம்ப்ளைண்ட். நம்ம சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றது ஆண்டுக்கு விருப்பமே இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும் இஸ்ரேல் மக்கள் பத்தி, அம்மா இல்லைங்களா? ஆண்டவர் வானத்தை பிச்சுக்கிட்டு சொல்லுவாங்கள, கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டுமான்னு, வானத்தை பிச்சுக்கிட்டு கொட்டுச்சுங்க மண்ணா. காலங்காத்தால ஏற்றி சாப்பிடறதுக்கு வெளியே போய் பார்த்தா அங்கங்க சாப்பாடு கொட்டி கிடக்குது. இப்ப நம்ம காலைல எழுந்திரிக்கிறோம், ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரா? காலைல எழுந்திரிக்கிறோமா, வெளியே போய் பார்க்கணும். வெளியே போய் பார்த்தா எல்லா இடத்துல, ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்துட்டு சாப்பாடுன்னு சொன்னா அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. நான் சொல்றேன், ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா 50 வெள்ளி நோட்டு, 10 வெள்ளி நோட்டு, 5 வெள்ளி நோட்டு, அப்படியே எல்லா இடத்துலயும் கீழே அங்கங்க சதுரை கிடக்குதான். வெளியே வந்து வீட்டு விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? என்ன தெரியுமா யோசிப்போம்? பக்கத்துல யாராவது வந்திருக்காங்க முதல் பார்ப்போம். திடீர்னு 50 வெள்ளி நோட்டு அவனுக்குட்டானா ஆசீர்வாதம் குட்டி கிடக்குது.
ஜனங்களுக்கு தேவையான சாப்பாடு ஆண்டவர் வானத்தை திறந்து அப்படியே கொட்டி விட்டாரு, அப்படியே கொட்டி போட்டாரு. ஆனா மிதமிஞ்சி போற மாதிரி இல்ல, அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சாப்பாடை கரெக்டா போட்டாரு, வச்சுட்டாரு. அந்த உணவை குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் பார்த்தா அது தூதர்களுடைய உணவுன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ஆனா ஆண்டவர் தூதர்களுக்கு வைத்திருக்கிற உணவை தம்முடைய பிள்ளைகள் பசியினால வாடுகிறாள்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியேப்பட்ட உணவை கொடுத்தாரு. அந்த உணவை எடுத்து சாப்பிட்டு போர் ஆயிடுச்சு. மன்னாவை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. என்ன தெரியுங்களா, நாங்க இஜிப்தில் இருக்கும் போது எங்களுக்கு இறைச்சி கறியெல்லாம் கிடைச்சிச்சு தெரியுமா? இங்க எப்ப பார்த்தாலும் மன்னா, அதே ரொட்டி, அதையே நாங்க சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தேவன் கொடுத்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த மறந்துவிட்டு இல்லாத ஒன்றை நினைத்து குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில தேவன் நம் வாழ்வதற்கு என்ன தேவைன்றது நம்மளை விட நம்மளை படைத்த தேவனுக்கு நன்றாய் தெரியும். நம்மளை உருவாக்கின தேவனுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்றது இன்னும் அதிகமாய் நன்றாய் தெரியும். அவர் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை குறித்து நன்றி சொல்ல தவறிவிட்டு நம்மளுக்கு கிடைக்காத சில காரியங்களை முன்னுக்கு வைத்து அது ஏன் எனக்கு கிடைக்கலன்னு அவரை குறை சொல்றது என்னங்க நியாயம்? தேவன் சந்தோஷப்படுவாரா? அடுத்து Facebookல பார்த்து போட்டு அவங்க பாருங்க, இங்க போறாங்க, அங்க போறாங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இது வாங்கி இருக்காங்க, அது வாங்கி இருக்காங்க, நம்மளும் தான் ஜெயிச்சுட்டு போறோம், ஆராதனை பண்றோம், இதை பண்றோம், அதை பண்றோம், எனக்கு ஏன் கிடைக்கல சொல்றோமா இல்ல நினைக்கிறோமா? சந்தல நினைக்க தோணும். யார் சொல்லுங்க? நம்ம மாமிசத்துல இருக்கிறதுனால. அதனால சொல்றேன், ஆத்துமாக்கு தாவீது சொல்றாரு, தேவனுக்கு செய்த உபகாரங்களை மறவாதே. அந்த இடத்துல அவர் 3 முறை மென்ஷன் பண்றாரு. என்ன தெரியுங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த ஒவ்வொரு உபகாரங்களையும் மறவாதே. இந்த இடத்துல அவர் அதிகமாய் மென்ஷன் பண்றது என்ன? ஸ்தோத்தரி, just praise God, அவரை துதி, அவருக்கு நன்றி செலுத்து, ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவீது சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு தெரியுங்களா? தன்னுடைய ஆத்துமா கிட்ட அவர் சொல்றாரு. ஏன்னா ஆத்துமா தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க ஆரம்பிச்சுச்சுன்னா இந்த மாமிசத்தை சும்மா விடாது. மாமிசத்தை சும்மா இருக்க கூடாது. இதுதான் அதோடைய சாவி. இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் தேவன் நம்மளுக்கு என்று வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய தடை என்ன தெரியுங்களா? குறை சொல்வது. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு குறை சொல்வது. நம்ம சொன்ன மாதிரி இஸ்ரவேல் மக்களை பற்றி அநேக காரியங்களை நம்ம வாசிச்சிருக்கிறோம், பிரசங்கிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் எல்லாத்தையும் தான் ஆசீர்வதிச்சாரு. கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு சொன்னாரா? இத்தனை பேர் தான் போக முடியும், இதுக்கு மேல இருக்கிறவங்க போக கூடாது, இந்த ஜெனரேஷன் தான் போகணும், அந்த ஜெனரேஷன் போக கூடாதுன்னு யாரையும் பிரிக்கவே இல்லைங்க. அவர் எல்லாரையும் கொண்டு போறதுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சாரு, அடையாளங்களை செஞ்சாரு, எல்லாத்தையும் செஞ்சாரு தானே, எல்லாத்தையும் பார்த்தோம் தானே. ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு அங்க சுடுகாடு இல்லைன்னு சொல்லி எங்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, குறை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறை ஆண்டவர் செய்த நன்மைகளை குறித்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதை தவறிவிட்டு குறை சொல்ல ஆரம்பித்தவர்கள். பிறகு ஒருவர் கூட தேவன் வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ளாய் பிரவேசிக்க முடியாம போனுச்சு. 2 பேரை தவிர, அந்த ஜெனரேஷன்ல இருக்கிற அந்த 2 பேரை தவிர. அதற்கு காரணம் என்ன? தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணல. ஆண்டு சொல்ற எல்லா காரியத்தை குறித்தும் அவரை ஸ்தோத்தரியுங்கள். சபைக்குள்ளாய் வரும் பொழுது நம்ம எல்லாருமே ஒரு உற்சாகத்தோடு கூட வரணும். அப்கோர்ஸ் நம்ம சில கட்டத்துல சில போராட்டத்தை சந்திச்சுட்டு வருவோம், சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருவோம், இதெல்லாம் நடக்குங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனா நம்ம உள்ளான மனிதன் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் சொல்லி அந்த வாஞ்சியோட நம்ம வரும் பொழுது சபைக்குள்ள சங்கீதக்காரன் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுங்களா? இது படிக்கல, 100 சங்கீதம் 104 படிக்கல. சங்கீதம் 104.
அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அவருடைய வாசல்களில் வருமானதே துதியோடு வாங்கன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்றாரு. துதியோடு வாங்க, ஸ்தோத்தரிக்கும்படியாக வாங்க, ஆண்டவரை உயர்த்தும்படியாக வாங்க, நன்றி செலுத்தும்படியாக வாங்க. அந்த நன்றி உள்ள இருதயம், அந்த கிராட்டிட்யூட் தேவனால் நன்மை பெற்ற யாவருக்கும் இருக்கணுங்க. ஆனா சமத்துல நம்மளோட தேவதைகள் இடம் சேர்ச்சுக்குள்ள வரதுக்கு முன்னாடி எனக்கு இது வேணும், அது வேணும், இதை தாங்க, அதை தாங்க. ஆண்டவர் பார்த்தோன்னே சபைக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் முதல்ல என்ன மகிமைப்படுத்தினான்னு சொல்லுவாரு. முதல்ல என்ன மகிமைப்படுத்து, முதல்ல என்னை ஸ்தோத்திரம் பண்ணு. இதை நீ பண்ணினா நீ அந்த இதெல்லாம் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஓட்டோவா அவனுக்கு வந்து சேரும். எப்படி வந்து சேரும்? ஓட்டோவா வந்து சேரும். ஆனா சமயத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை தவறிவிட்டு நம் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோட எப்பொழுதும் நம்ம வந்து தேவைகளுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் எப்படிங்க மகிமைப்படுவாரு? எப்படி மகிமைப்படுவாரு? அதனால சங்கீதக்காரர் மறுபடியும் சொல்றாரு, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த வருடம் முழுவதுமாய் ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு நல்லதை செய்திருக்கிறார், எவ்வளவு அற்புதங்களை செய்திருப்பார். ஆனா அந்த காரியத்தை குறித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோமா? இல்ல ஏதோ ஒரு நம்ம சில காரியத்துக்காக ஜெபித்துக்கிட்டு இருப்போம், அந்த காரியம் ஒன்னும் கைகூடாம இருந்திருக்கும். இல்ல அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்போமா? சொல்லுங்க, அது நம்மளுக்கு தான் தெரியும். அதனால எந்நேரமும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பழகுவோம். சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தரை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்படிங்க வாயில வரும்னா, முதல்ல ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதா இருக்கணும். ஆத்துமா ஸ்தோத்தரிச்சாதான் அது வாயில வெளியே வரும். அல்லது ஆத்துமா ஸ்தோத்தரிக்காம கூட வாயில வெளியே வரும். ஆனா ஆத்துமா கர்த்தரை தேடாது, வாய் மட்டும் சும்மா அப்படியே ஒரு டிராமா மாதிரி அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும், மாயமானமா ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டு மகிமைப்பட போறதே கிடையாது. நம்மளுக்கு நல்லா தெரியும். முழு ஆவியோடு, முழு பலத்தோடு இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்க மேல பிரியமா இருக்கணும், பிரியமா இருக்கணும். அவங்ககிட்ட நீங்க பேசும்போது எப்படி பேசுவீங்க? முழு இருதயத்தோட நம்ம பேசுவோம். ஆமாவா இல்லைங்களா? முழு இருதயத்தோடு, முழு வாஞ்சையோடு, அந்த ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷனோடு இதெல்லாம் அவங்க கூட நம்மளுக்கு இருக்கும். ஆனா தேவனை ஆராதிக்கிற வேளையில நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆராதனை நடத்துறோம், ஒரு சபை நடத்துறோம். இந்த சபை ஆராதனைன்றது சடங்காச்சாரியம் கிடையாது. சடங்காச்சாரம் என்ன தெரியுங்களா? இத்தனை மணி ஆனா இதை பண்ணணும், இத்தனை மணி ஆனா இதை செய்யணும்ன்ற ஒரு டைம் டேபிள் வச்சு செய்யணும்னா சடங்காச்சாரம். இது வந்து சடங்காச்சாரம் இல்ல. எதுக்கு செய்யணும்னு தெரியாம நம்ம செய்யணும். எதுக்காக சபைக்குள்ள வந்தோன்னு ஒரு பிரேயர் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா சபைக்குள்ள வந்து நம்ம எல்லாருமே மத்த மூட்ல வந்திருப்போம். நம்ம சொன்ன மத்த மூட்ல வந்திருப்போம். இந்த மூட் எல்லாமே இங்க வந்து, ஆனா ஜெபிச்சுட்டு வர்றவங்களும் இருக்கிறீங்க, ஜெபத்தோட வர்றவங்களும் இருக்கீங்க. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனா அப்படி இல்லைன்னு சொன்னா அட்லீஸ்ட் இங்க வர வேண்டியாச்சும் உள்ள ஜெபம் நடக்கும்போது அந்த ஜெபத்தோட நீங்க இணையும் பொழுது எல்லாரும் என்ன மூட்ல வருவோம்? ஜெப மூட்ல வர ஆரம்பிச்சிருவோம். சில இடங்கள்ல ஜெபம் ஆராதனைக்கு முன்பதாக வைக்காத காரணத்தினால வந்த உடனே ஒருவருக்கு ஒருவர் எல்லாம் கதை. ஐக்கியப்படுறது தப்பு கிடையாது. ஆனா முதன்மையானதை யாருக்கு நம்ம செலுத்துறோம்? ஆனால்தான் சபைக்குள்ள வரும்பொழுது ஜெபம் வந்தவங்க எல்லாரும் பிரேயர் மூட்ல போயிடணும். ஆண்டவரை ஜெபிக்க ஆரம்பிக்கணும், துதிக்க ஆரம்பிக்கணும். அதற்கு பிறகு எதுக்குங்க ஒரு ஆள் நின்று வந்து லீட் பண்றாங்க? ஆராதனை, மியூசிக், துதி, அந்த பிரேஸ், இந்த பாடல் எல்லாம் எதுக்கு தெரியுங்களா? சும்மா நம்மளோட ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. தேவனை உயர்த்துவதற்காக, தேவனை ஸ்தோத்தரிப்பதற்காக. எதுக்கு டிராமா வாசிக்கிறீங்க? எதுக்கு மியூசிக் வாசிக்கிறீங்க? எதுக்கு டம்ளர் வாசிக்கிறீங்க? தேவனை ஸ்தோத்தரிப்பதற்காக. ஏன் கையை உயர்த்துறீங்க? ஏன் முட்டிக்கால் போடுறீங்க? ஏன் கண்ணை மூடுறீங்க? ஏன் வானத்துக்கு நேரா ஏறெடுத்து பார்க்கறீங்க? தேவனை ஸ்தோத்தரிப்பதற்காக. ஹalleluya. இன்னைக்கு ஆராதனைக்குள்ளாய் வந்துட்டு சில காரியங்கள்
ரொம்ப வேதனையா இருக்கும். என்ன தெரியுங்களா? என்ன தெரியுங்களா? பாக்கெட்டுக்குள்ள கை, பாக்கெட்டுக்குள்ள. இங்க யாரும் இல்ல அந்த மாதிரி. நான் பொதுவா சொல்றேன், சில இடங்கள்ல இதெல்லாம் ரொம்ப வேதனையான ஒரு காரியங்க. பாக்கெட்டுக்குள்ள கை, கை தட்டாது, கால் தட்டும். பார்த்திருக்கிறேன். பாட்டு ஆராதனை ஓடிக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் அப்படியே கையை உயர்த்தி கண்களை மூடி ஆராதனை பண்ற டைம்ல நான் அதுக்கிட்ட எல்லாரும் இப்படி கண்டு வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நான் ஆண்டவர் விடுதலையோட ஆராதனை செய்வேன். அந்த டைம்ல அப்படி ஆராதனை விடும். வாய் கொடு சுவிங்கம். அந்த சுவிங்கம் என்னத்தை பிரதிபலிக்குது தெரியுங்களா? நானும் வாய் அசைக்கிறேன். சுவிங்கம். தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறாரே. ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்க உணர ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவரை ஆராதிக்கிற ஒரு இடம், அந்த சத்தம் கேட்டாலே நம்ம கண்ணீர் கை தூக்கிடும், நம்ம கண்ணு மூடிடும். அந்த பாடல் பாத்தீங்கன்னா பல வருஷமா பாடுற பாடமா தான் இருக்கும். ஆனா அவர் என்ன பண்றாரா, அந்த வரி அடுத்தது என்ன வருதுன்னு ஒரு பார்த்துட்டு இருக்காரா. இது நான் வந்துட்டு பொதுவா சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க. நான் சொல்றேன், தெரிந்த பாடலா கண்களை மூடி பாடுங்க, கைகளை தட்டி பாடுங்க, ஆண்டவரை உயர்த்தி பாடுங்க. எதுக்குங்க இதை சொல்றேன்? அந்த மாதிரி நீங்க பாடும்போது எனக்கு ஏதாவது தனியா ஒரு கிரெடிட் ஏதாவது கொடுத்தானா? இல்ல, ஒரே ஒண்ணுதான், கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இதெல்லாம் தேவன் மகிமைப்படுவார், ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இதுதான் கீ, இதுதான் சாவி. தாவீது எவ்வளவோ பாவத்தை செய்தாங்க, பாவத்தை செய்தான். அந்த பாவத்தெல்லாம் கேட்டீங்கன்னா நம்ம கூட அந்த மாதிரி பாவம் செஞ்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி காரியமா பண்ணாரு தாவீது. ஆனா தாவீது மேல ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏத்த மனுஷன். எப்படிங்க கேசத்ரா, எப்படிமா என் இருதயத்திற்கு ஏத்த மனுஷன் எப்படி ஆண்டவர் சொல்றாரு தாவீதை பார்த்து? ஏன்னா தாவீது ஒரு செப வீரன், அவன் ஒரு துதி வீரன். எப்பயுமே ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருப்பாரு. சங்கீத புஸ்தகம் நீங்க பாத்தீங்கன்னா 150 புஸ்தகம் இருக்குது. எல்லாத்தையும் ஆண்டவரை துதிக்கிறது தான் நீங்க பார்க்க முடியும். துதிதான் புதுசா ஆண்டவர் துதிப்பாரு. துதிக்க ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுவாரு, அப்படியே சந்தோஷப்படுவாரு, அப்படியே பிரியப்படுவாரு. அப்படி பிடிப்படுறதுனால ஆண்டவர் சாதாரணமா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த இந்த பையனை ஆண்டவர் தூக்கி அப்படி சிங்காசனத்துல உட்கார வச்சு ராஜாவா அமர்த்தினாரு. என் இதயத்துக்கு ஏத்த மனுஷன். ஹல்லேலூயா. சாத்தியம் இருக்கு பாத்தீங்களா? தேவனை ஸ்தோத்தரிப்பதில், தேவனை துதிப்பதில், தேவனுக்கு நன்றி செலுத்துவதில் நம்ம எல்லாரும் கூடி வருவோம். இந்த கடைசி மாதத்துல நம்ம கடைசி ஆராதனை நம்ம நிக்கிற நம்ம தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்து நினைத்து அவரை துதிக்க பழகுவோம். நோ டிசப்பாயின்மெண்ட், நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஆண்டவருக்கு கம்ப்ளைண்ட் வேணாம். நீங்க பாத்துக்க, அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம பார்க்கறத விட அவர் இன்னும் நல்லா பார்க்கறாரு. நம்மளுக்கு தெரியாததெல்லாம் அவருக்கு இன்னும் நல்லா தெரியும். ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவர் எல்லாத்தையும் பார்க்கிறாருங்க. அவர் பார்க்கிற தேவன், காண்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தாவீது சொல்றாரு, ஆத்துமா தேவனை துதிக்கட்டும், அவரை மாத்திரமே ஆராதிக்கட்டும். சபைக்குள்ளாய் கூடி வரும் பொழுது அவருடைய துதி நம்மளோடு கூட இருக்கட்டும், அவரை ஸ்தோத்தரியுங்கள். அந்த ஆராதனைக்கு பிறகு பிரசங்கம். நம்மளுக்கு சில ஆர்டர்ஸ் இருக்குது. பிரசங்கம், இந்த பிரசங்கத்தின் மூலமாய் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கிறோம். கேட்டு நாம் என்ன செய்கிறோம்? மனம் திரும்ப வேண்டும், கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதெல்லாம் இன்னும் சரியில்லாம இருக்குதோ அந்த காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில, மத்தவங்க இல்ல, நம்மளோட ஜீவியத்துல, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல வந்துட்டு ஆராதனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷ்ல சர்வீஸ். சர்வீஸ் வந்துட்டு என்னது? புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறது. சர்வீஸ், காடியை சர்வீஸ் பண்றோம்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆராதனையும் நம்மள புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இதனால தான் ஆராதனை மிக முக்கியம், மிக மிக முக்கியம். நோ ஆப்ஷன். முடிவு பண்ணுங்க, இந்த வருடத்துல கடைசி வாரம் இதுல இருந்து ஆராதனைக்கு நோ ஆப்ஷன். ஏன்னா ஆண்டவரை ஆராதிக்க போறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போறோம். அதனால முக்கியமான காரணம் இருந்துச்சுன்னா
ஆண்டவருக்கு தெரியுங்க. மற்ற காரியங்கள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னா சான்ஸே இல்லைங்க. எதிர்பார்க்கிறாங்க அந்த மாதிரி சான்ஸே இல்லை. ஓகேங்களா? சோ தாவீது சொல்லுகிறார், அவருடைய வாசல்களில் துதியோடு வர வேண்டும், நன்றியோடு வர வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க நாம் பண்ண வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அடுத்தது 1 தெசலோனிக்கர் 5:18 வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். என்ன செய்யணுமா? மறுபடியும் அதை படிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஓகே, இந்த வார்த்தையை நல்லா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படின்னு என்ன தெரியுங்களா? உங்களுக்கு நல்ல காரியம் கிடைக்கும் போது மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க இல்ல. தீமையான காரியங்கள், நம்மளுக்கு விருப்பமில்லாத காரியங்கள், ஆனா அது நம்மளால பாவத்தினால வந்ததா இருக்கக்கூடாது, தேவனால் அனுமதிக்கப்பட்டதா இருந்தாலும் எதுனால நடந்தாலும் இது எல்லா காரியத்துக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை நாம் செலுத்த வேண்டும். ஹalleluya. செய்கிறோமா? நம்ம எப்படிங்களா செய்வோம்? நல்ல விஷயங்கள் வந்துச்சுன்னா ஸ்தோத்திரம், தீமையான காரியங்கள் வந்தா ஆத்திரம். யார் மேல? தேவன் மேல. அங்கதான் போவோம், வேற இல்ல. முதல்ல அங்கதான் போவோம். நன்மை வந்துச்சுன்னா ஸ்தோத்திரம், தீமை வந்துச்சுன்னா ஆத்திரம். இல்லங்க, வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது தெசலோனிக்கேயர் புத்தகத்துல, எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். படிங்க அடுத்தது. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா காரியத்தை குறித்தும் நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவது அவருக்கு விருப்பமாய் இருக்குன்னு வேதம் சொல்கிறது. ஹalleluya. அப்ப தேவனுக்கு விருப்பமான காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு விருப்பமான விஷயத்தை ஆண்டு செய்வாரா இல்லையா? சொல்லுங்க, செய்வாரா இல்லையா? கண்டிப்பா செய்வாருங்க. ஆனா நம்ம அதை செய்ய சமயத்துல தவறுகிறோம். இதுதான் சாவி. சொல்லுவாங்க the key for success. அந்த மாதிரி கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு பெரிய சாவி. என்ன தெரியுங்களா? தேவனை ஸ்தோத்திரிப்பது. ஒரு வல்லமையான ஒரு காரியம் தெரியுங்களா? நீங்க தேவனை ஸ்தோத்திரிச்சுக்கிட்டே இருங்களேன், அவர் ஆராய்ச்சிக்கிட்டே இருங்களேன், தேவன் அதுல பிரியப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுறது தேவனுக்கு செலுத்துகிற பலி. அந்த பலியில ஒரு காளையை அதுல வைத்து அதை வெட்டி தேவனுக்கு முன்பதாய் பலியிட்டு செய்த அந்த காரியம் வந்து தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்குமா. புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம யாரும் அந்த மாதிரி தேவனுக்கு பலி கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இயேசுவே நம்மளுக்காக வந்து பலியாய் ஆயிட்டாரு. ஆனா அவரை பிரியப்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுங்களா? தேவனுக்கு நாம் செலுத்துகிற ஸ்தோத்திர பலி. ஹalleluya. ஸ்தோத்திர பலி. நம் ஸ்தோத்திரங்களை அவருக்கு ஏறெடுக்க தேவன் நன்மையான காரியம் நம்ம வாழ்க்கையில் நடப்பித்துக் கொண்டே இருப்பார். ஹalleluya. இருக்குங்க. நம்மளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும், நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் இருக்கும், எதிர்ப்பான காரியங்கள் இருக்கும், கைகூடி வருகிற காரியங்கள் கை கூடாமல் போயிருக்கும். இதெல்லாம் நடக்குங்க. ஆனா எல்லாவற்றை குறித்தும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதே அவருக்கு சித்தமாய் இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. அதான் நான் சொல்றேன், சில கட்டங்கள்ல யோசிச்சு பார்ப்போம். நான் யோசிச்சு பார்த்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட். கை கால் ரெண்டுமே உடைஞ்சிருச்சு. கை கால் ரெண்டுமே உடையும் போது நான் சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு 5-6 வருஷம் கிட்ட ஆயிருச்சு. சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இன்னும் நிறைய கடன்கள்லாம் இருந்துச்சு. அந்த கடன்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு. இந்த ஆக்சிடென்ட் ஆகி கை கால் உடைஞ்ச உடனே எனக்கு அவ்வளவு மனசு கஷ்டம். படுக்கையில் அப்படியே சோஃபால படுத்துக்கிட்டு நடக்க முடியாது, எந்திரிக்க முடியாது.
டாய்லெட் போக முடியாது, குளிக்க போக முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா என் மைண்ட்ல இடத்துக்குள்ள ஓடும், என் எலும்புலாம் உடஞ்சிருச்சே, இதுக்கு மேல நான் எப்படி நான் திருப்பி வேலைக்கு போவேன், எப்படி நான் சம்பாதிப்பேன், என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன்னு சொல்லி பல விதமான சிந்தனைகள் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அதை குறிச்சு எனக்கு அவ்வளோ கோபம் வரும், கோபத்துக்கிட்டே இருக்கும். நல்லா நம்ம வர்றமா இருக்கு, நம்ம ஒன்றும் சோம்பேறியான ஆள் கிடையாது. காலங்காத்தாலே ஏஞ்சி 3 மணிக்கெல்லாம் வேலைக்கு போடுற ஆளாச்சே, இவ்வளவு பிரயாசங்கள் எடுக்கிறோமே, ஒரு கடனை கட்டி பிடிக்கிற மாதிரி வந்து திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு. இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுனால திருப்பி மறுபடியும் கணக்குள்ளேயே போற மாதிரி இருக்குது, கட்ட முடியாம போயிடுது, எல்லாம் பெண்டிங் ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே கோபம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஆண்டவர்கிட்ட கேள்வி விட்டுருவோம். கை கால் உடைஞ்சி இதெல்லாம் உங்களுக்கு சரியா, நியாயமா, இப்படியா அப்படியான்னு என்னென்னமோ கேள்வி நான் மனசுல தோணும். ஆனா நாளாவதான் எனக்கு சில விஷயம் நன்றாய் புரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன தெரியுங்களா, ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வயசுலயே ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்காக என்னை தெரிந்து கொண்டார். நான் கேரள இருக்கும் போதே அங்க பல வீட்டு கூட்டங்கள், ஜெப கூட்டங்கள், வாலிப கூட்டங்கள் எல்லாத்தையும் நடத்தி அந்த இடத்திலேயே ஊழியர்களை செய்துகிட்டு இருந்தேன் நான். அப்ப என்ன குறித்து என்னுடைய போதகருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு. ஊழியத்துல பிற்காலங்கள் வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்ட்டு. இந்த கல்யாண காரியத்துக்கு பிறகு இந்த பண நெருக்கடி என்னோட வாழ்க்கையில ஏற்படும் பொழுது நான் என்ன பண்ணேன், ஒரு முடிவு எடுத்து சிங்கப்பூர்ல வந்து வேலை செஞ்சு இந்த கடனெல்லாம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி உடனே சிங்கப்பூருக்கு கல்யாணம் பண்ணி 2 மாசத்துலயே இங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சேன். இந்த 2 மாசம் அங்க இருந்து இங்க வந்ததுக்கு பிறகு என் வாழ்க்கை அப்படியே தலைகீழா பரட்டி போட்ட மாதிரி மாறிடுச்சு. பரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன் தெரியுங்களா, சிங்கப்பூர் வேலை, தூக்கம் பத்தாது, வேலை வேலை வேலை, சாப்பாடு வீடு வேலை, சாப்பாடு வீடு வேலை, இதுதான் வாழ்க்கை. மைண்ட்ல இருக்கிறது எல்லாம் தெரியுங்களா, அப்படியே இருக்கட்டும் சண்டே ஆராதனையில பாத்துக்கலாம். இந்த மாதிரி கடத்த கட்டணும் இதே மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு. படப்படன்னு ஓடிச்சு பாருங்க. அந்த எக்ஸிடென்ட் அப்படியே என் வாழ்க்கையை பரட்டி போட்டுச்சு. பரட்டி போட்டுச்சுமா விட்டுமா, பிசினஸ். ஓகே, ஆண்டவருக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கு, ஊழியம் எல்லாம் இருக்குது. ஆனா அதிகமான நேரத்தை கொடுக்க முடியல. பிசினஸ் அப்படின்னு சொல்லி வியாபாரத்தை குறிச்சு பணத்தை சம்பாதிக்கணும், மில்லியனர் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், லட்சாதிபதி ஆகணும், இதுதான் மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி ஆண்டவருடைய அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பை ஒதுக்கி வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். 2019 கடைசியில ஒரு பெரிய டிசாஸ்டர் ஒன்று வந்துச்சு. 20ல வந்துச்சு. சொன்னாங்க நான் 20ல எங்கேயோ போயிருந்தேன். ஆனா எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருந்தோம், எங்கேயும் போல. வீட்டுக்குள்ளதான் இருந்தோம், எங்கேயும் போல. எல்லாமே பெண்டமிக் அடைச்சிட்டாங்க. அதிகமாய் ஆண்டவரை தேட ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி நேரம் இல்ல, இருக்கு நேரம், கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆண்டவரே நீங்க தான் புடிச்சுக்கிறீங்களா, தெரிஞ்சுக்கிறீங்களா, சுப்புடு ஓடி இருக்கு. ஒரு கத்தோல்ல அப்படிதான் ஒண்ணு ஓடும், ஓடிடும். அந்த மாதிரி ஓடுறது சேர்ச்சி. நான் சொன்னேன் நாத்துமாய் கத்திரை சொந்தரே, அது என்னதான் நான் சொன்னேன். ஏன்னா ராத்திரி வேலை முடிச்சு மறுநாள் வந்து தூங்கி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனா சபை கூடுதல விட மாட்டேன். அதுதான் எனக்கு சாப்பாடு. அந்த சாப்பாடை நான் விட்டேன், முடிஞ்சிச்சு. என் ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு நல்லா தெரியும். ஊழியர்களை செய்ய முடியல, ஜெபக்கூடத்துக்கு போக முடியல. என் வேலை, சிங்கப்பூர் வேலை என்னை அப்படியே முடக்கி வச்சிருச்சு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் விட்டேன், முடிஞ்சிச்சு. வார்த்தை உள்ள கிரியை செய்யாது. அதுக்காக நான் எப்படியாச்சும் தூங்காம நான் வந்து ஆராதனையில உட்காந்துருக்கோன்ட்டு இன்னைக்கு அவங்களாம் உட்காரணும் நல்லா எனக்கு தெரியும். வந்து உட்காந்துருவேன். ஆனா உட்காந்துட்டு உடுப்பு யூனிஃபார்ம் எல்லாம் கரெக்டா மோட்டார் பைக்ல வச்சிருப்பேன். அவங்க காடியில வருவாங்க. சேரலாம் பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வரும். காடியில அவங்க வருவாங்க, நான் மோட்டார் பைக்ல வந்துட்டு 6 முடிஞ்சு ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி அப்படியே போய் டக்குனு வெளியே போயிட்டு மோட்டார் எடுத்துட்டு போயிட்டு மெட்ரோ ஸ்டேஷன்ல என்னோட யூனிஃபார்மை மாத்திட்டு அப்படியே நேரா வேலைக்கு போயிருவேன். இதுதான் என்னோட வாழ்க்கை. பச மோனிகா பிசினஸ் செஞ்சுட்டு நல்லா போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, தம்பி நீ பிசினஸ் மேன் கிடையாது தம்பி. அந்த டைம்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு பிசினஸ், எங்கேயோ போயிட்டு இருக்கு, உச்ச கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. நீ
பிசினஸ் மேன் கிடையாது தம்பி. ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை செய்ய முடியாது உன்னை அழைக்கிறார். நீ வா, ஆண்டவர் உன்னை ராஜா மாதிரி வச்சுக்குவாருன்னாரு. ராஜா மாதிரியா அப்படின்ட்டு அது அவ்வளவா பெருசு படுத்தல. அது நடக்கும் போது நடக்கட்டும் அப்படின்ட்டு போறோம். ஆனா பண்டமிக்ல எல்லாமே மாறிடுச்சு. அதிகமாக ஆண்டவரை தேட ஆரம்பித்தோம், அதிகமாக ஆண்டவரை சார்ந்து இருக்க ஆரம்பித்தோம், அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு காரியத்திற்காக பண்ணியிருக்கிறார் முன்னாடி நல்லா விளங்கிச்சீங்க. இதையா நான் ஒரு சாட்சியா நான் கூட சொல்றேன். இன்னைக்கு நீங்களும் இதே போல பலவிதமான காரியத்தை நீங்க கடந்து வந்திருக்கலாம். பலவிதமான சூழ்நிலைகள் உங்களை சுத்தி நடந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. தப்பா ஆண்டவரை நினைக்காதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். நம்முடைய இருதயமானது அவர் செய்கிற எல்லா காரியத்தை குறித்தும் அவரை ஸ்தோத்தரிக்கிறதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால அந்த கட்டத்துல மட்டும் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்கலான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆண்டவரை மட்டும் மறந்துடாதீங்க, அவரை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க. சங்கீதக்காரன் சொன்னது போல நம்முடைய ஆத்துமா, நம்முடைய இருதயமானது முழுவதுமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கக்கூடியதாய் மாறட்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. யார் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்? எல்லா சூழ்நிலையிலும் வியாதி வந்தாலும், நெருக்கடி வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், சோதனை, பிரிவுகள், கடன்கள், என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் எல்லாவற்றை குறித்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பழகுவோம். பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். நம்மளுக்கு சரியான ஒரு அழகான எக்ஸாம்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி தன்னுடைய வாழ்க்கை நடத்த வேண்டும், எப்படி தேவனோடு இருக்க வேண்டும் என்பதற்கு அவரை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யாருமே கிடையாது. அதனால இயேசு செய்த 3 காரியத்தை குறித்து நம்ம தியானிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் வசனம் 11 எடுத்து வாசிங்களேன். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஓகே, இந்த இடத்துல நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு ஆண்டவர் 5000 பேர் புருஷர்களை மட்டும் ஆண்டவர் போஷித்தார். ஏற்புடைய பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்தோம்னா ஏற்புடைய எவ்வளோ ஒரு 20000 பேர் கிட்ட எல்லாரையுமே வந்து ஆண்டவர் இந்த 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு ஆண்டவர் எல்லாத்தையுமே போஷித்தார், பசியை ஆற்றினார் அப்படின்னு நல்லா தெரியும். அந்த பசி ஆறின பிறகு மீதி அதோட துணிக்கைகளை 12 கூடை நிரம்பத்தக்கதாக அவங்க சேகரிச்சாங்க. அவ்வளவு விதமான ஆசீர்வாதம், ஒரு அற்புதம் இடத்துல நடந்துச்சு. இந்த பகுதியில ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் ஹைலைட் பண்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 11 வசனத்தை நல்லா வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் பசியில இருக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவர் எல்லாரும் பசியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நம்ம எங்க போறது? பக்கத்துல கடையும் இல்ல, அப்படி இருந்தாலும் இவ்வளவு பேருக்கு நம்ம சாப்பாடு நம்மளால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை பேசுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு தேடிங்க, தேடி பார்த்துட்டு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. போய் தேடி 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 ஒரு பையன் கிட்ட இந்த சாப்பாடு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பையன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து இயேசு கிட்ட கொடுக்குறாங்க. இப்ப இயேசு கிட்ட கொடுத்தோடனே, இயேசு கிட்ட அந்த சாப்பாடு கையில வந்தோடனே நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர் என்ன பண்றாரு? இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி. ஓகே, இதுதான் பாயிண்ட். இயேசு கிட்ட கிடைக்கப்பட்ட அந்த 2 மீனும் அந்த 5 அப்பத்தையும் ஆண்டவர் எடுத்து என்ன பண்றாரா? அதை வானத்திற்கு நேராய் உயர்த்தி, மத்த சுவிசேஷங்கள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா அது போடப்பட்டிருக்கிறோம். வானத்துக்கு நேராக அதை உயர்த்தி பிதாவை நோக்கி பார்த்து கொடுக்கப்பட்ட, கையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட, சேகரிக்கப்பட்ட அந்த குறைவான சாப்பாடை குறித்து தேவன் ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று நம்ம வாசிக்கிறோம். கவனிச்சீங்களா? ஆண்டவர் அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினா என்னது? பிதாவின் இடத்துல. ஏன்னா ஆண்டவர் யார்கிட்ட கேட்கிறாரு? எல்லாம் யார்கிட்ட பேசுறாரு? பிதா கிட்ட தானே பேசுறாரு, தேவன் கிட்ட தானே பேசுறாரு. அப்ப அவர் மாமிசத்துல மனிதனா இருக்கும் பொழுதும்
அவர் பிதாவை கூட அவரை சார்ந்து இருக்கிறாரு. அப்ப இவரு கொடுக்கப்பட்ட இந்த உணவை குறித்து பிதா கிட்ட கொஞ்சம் கூட கேட்டுக்க மாட்டாரு. ஆனா நான் ஜஸ்ட் யூகிச்சு சொல்றேன், ஒருவேளை நம்மளா இருந்திருந்தா கூட, ஆண்டவரே என் கையில இந்த இத்தனையோடு சாப்பாடு தான் இருக்குது, இதை வச்சு நான் எப்படி இத்தனை பேருக்கு நான் கொடுக்க முடியும், முத கேள்வி எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றது நம்ம கேட்போம். ஆனா இயேசு என்ன பண்றாருன்னா அதை எடுத்துட்டு அந்த உணவை எடுத்து பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இது முறை கேட்கிறது. அப்ப அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற உணவு கொஞ்சம், அந்த உணவு எல்லாருக்கும் பத்தாது, ஒரு ஆள் 2 பேருக்கு தான் பத்தும். இது இவ்வளவு பத்தாக்குறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னு அங்கலாய்க்கல. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வருமானம் வருது, அந்த வருமானத்தை பார்க்கும் பொழுது இந்த மாசம் ஃபுல்லா என்னோட கமிட்மெண்ட் நான் கட்டி முடிச்சு என்னோட தேவைகள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு இது பத்துமான்னு கேட்டா பத்தாது. நம்ம எடுத்தோட என்ன வார்த்தை தெரியுங்களா பேசுவோம் சமயத்துல, இதெல்லாம் பத்தாது, பத்தல, என்ன பண்றது, நம்ம எப்படி தேவனுக்கு என்று விதைக்கிறது, நம்ம எப்படி இந்த காரியத்தை செய்யறது, நம்ம எப்படி அந்த காரியத்தை செய்யறது, எப்படி வரும், இப்படிதான் வரும். கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்துக்கு அந்த வருமானத்தை எடுத்து நீர் கொடுத்த இந்த வருமானத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு பண்றது ரொம்ப குறைவு. இயேசு என்ன பண்றாருன்னா கொடுக்கப்பட்ட 2 மீன் 5 அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். முதல்ல அவர் பண்றது என்னதுங்களா, தேங்க்ஸ் கிவிங். முதல்ல பிதாவின் இடத்துல நன்றி செலுத்துகிறார். குறைவா இருக்கு, இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச காரியத்தை நன்றி செலுத்தப்படுகிறார். நன்றி செலுத்தி பிறகு தம்முடைய அடுத்தது படிங்க, சீஷர்களிடத்தில் கொடுத்தார். என்ன பண்றாரு, ஸ்தோத்திரம் பண்ணி அவர் எடுத்து, நல்லா கவனிங்க, எடுத்து இந்த அப்பமும் இந்த மீனும் எல்லாருக்கும் போதுமான அளவுல ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகட்டும் அவர் சொல்லல. ஆசீர்வதித்தார் உண்மைதான், ஆனா முதல்ல ஸ்தோத்திரம் செலுத்தினார். அப்ப ஸ்தோத்திரம் செலுத்துகிற வேலையில சீஷரிடத்தில் கொடுத்தார். பிறகு சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே நீங்களையும் அவர்கள் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி அதை கொடுக்கும் பொழுது சீஷர் கிட்ட சீஷர் போய் கொடுக்குறாங்க, எடுக்க வந்துகிட்டே இருக்கு, எடுக்க வந்துகிட்டே இருக்கு. சோ மல்டிப்ளை நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், நம்மளுடைய காரியத்துல எதுல நம்மளுக்கு குறைவு இருக்குது? எதை குறைவா நீங்க நினைக்கிறீங்க? எது குறைவா நினைக்கிறீங்க? அந்த குறையை நினைத்து தேவனிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். அந்த குறையை நினைத்து தேவனிடத்துல வருத்தம் தெரிவிக்க வேண்டாம். என்ன செய்யுதுன்னு தெரியல ஆண்டவரேன்னு சொல்ல வேண்டாம். அவரிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்போது எப்படி இங்க அந்த உணவு மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சுச்சோ, அதே போல அந்த காரியத்தை ஆண்டவர் மல்டிப்ளை பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? ஆண்டவர் முதல்ல எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, thank you. இதுதான் அந்த கிராட்டிட்யூட். ஹalleluya. 5000 பேருக்கு கிடைச்சா நான் thank you சொல்லுவேன் இல்ல, 2 மீன் 5 அப்பம் கிடைச்சாலும் நான் thank you தான் சொல்லுவேன். ஆண்டவரே எனக்கு சம்பளம் 5000 வெள்ளி கிடைச்சாதான் thank you இல்ல, 500 வெள்ளி கிடைச்சாலும் thank you, 50 வெள்ளி கிடைச்சாலும் thank you. உண்மையாவா? thank you. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. gratitude, ஸ்தோத்திரம். இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சு வச்சீங்களேன், ஆண்டவர் அப்படியே மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. சில இடங்கள்ல சாட்சி சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கே தெரியலங்க, இத்தனை பேர் குடும்பத்தில் இருக்கிறாங்க, நான் ஒண்டிதான் வேலை செய்யறேன், இவ்வளவுதான் வருமானம், எப்படிதான் நடக்குதுன்னு தெரியல. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். எப்ப பூட்டை திறக்கும் போது அந்த பூட்டுக்கு சாவி, அந்த பிளெஸிங், அந்த பூட்டுக்கு சாவி என்ன? கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது. ஹalleluya, ஹalleluya. இது முதல்ல நடந்த இந்த சம்பவம். அதனால ஸ்தோத்திரிக்க நாம் எல்லோரும் பழக வேண்டும். அடுத்தது இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். யோவான் 11:41 வாசிங்க. இதுவும் நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான். இந்த இடத்தை உங்களுக்கு நான் ஹைலைட் பண்றேன்.
11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை எடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஓகே, இங்க என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நமக்கு தெரியும் லாசரு. சோ இந்த லாசரு வந்து தேவனோட ரொம்ப நெருக்கமா உள்ளவர், ஆண்டவர் மேல ரொம்ப பிரியமா இருந்தாரு. சோ ஆண்டவர் வேற இடத்துல இருக்கும் பொழுது இந்த லாசரு வந்து இறந்துறாரு, நம்மளுக்கு தெரியும். அதுக்கு பிறகு இறந்தவங்க வந்து வச்சிடுறாங்க, படுத்து குழியில மூடி வச்சிடுறாங்க, கல்லை வச்சு மூடி வச்சிடுறாங்க. ஒரு 4 நாள் சென்று ஆண்டவர் வராரு. அதுக்கு பிறகு ஆண்டவர் உயிரோட அவரை எழுப்பி கொண்டு வராரு. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல அந்த அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாக லாசருவே வெளியே வான்னு அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்யறாரு. நோட்டீஸ் பண்ணீங்களா? அவர் காரியத்தை செய்யறாரு. நல்லா கவனிங்க. அவருக்கு பூமியிலும் பரலோகத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது இயேசுவுக்கு. அதனால அவர் சொல்கிற எல்லா காரியமும் அப்படியே நடக்கும். ஆனா அவர் பிதாவை சார்ந்திருக்கிறாரு. ஏன் பிதாவை சார்ந்திருக்கிறார் தெரியுங்களா? நம்மளுக்கு முன்மாதிரியாக இருக்கும்படியா. நம்ம எவ்வளவுதான் ஒரு வல்லமையை பெற்றவர்களாக இருந்தாலும், ஆண்டவர் எவ்வளவு விதமான வரங்களினால நம்மளை நிரப்பியிருந்தாலும், எப்பொழுதும் நம்மளும் இதே போல தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாய் அவர் இந்த பூமியில எல்லா விதமான அதிகாரத்தை பெற்றிருந்தும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அவரையே சார்ந்திருந்தார். அப்ப இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். 11:41 வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல அவர் அந்த அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாக அவர் என்ன பண்றாரு? பிதாவின் இடத்துல ஸ்தோத்திரம் செலுத்துறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? பிதாவே, அவர் சொல்றாரு, முன்னாடி வாசிச்சீங்கன்னா வரும், பிதாவே, நான் கேட்கிற எல்லாவற்றையும் நீங்க எனக்கு செவி கொடுத்து நீங்க எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்க, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆமாவா இல்லைங்களா? அப்ப இவர் ஜெபிக்கிற ஜெபம் எல்லா காரியத்துக்கும் பிதா செவி கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன எல்லா காரியத்தையும் கேட்டு எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கப்பா, அதுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி, ஸ்தோத்திரம். இப்ப அடுத்தது ஒரு விஷயம் பண்ணணும், அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பதற்கான அடையாளம் தான் அந்த ஸ்தோத்திரம். விளங்குதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அப்ப ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கு. லாசருவை எழுந்து வர சொன்னா அவன் எழுச்சி வருவான்ற அதிகாரம் அவருக்கு இருந்தாலும் அந்த இடத்துல பிதாவை ஸ்தோத்திரப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவர் செய்ய போகிற அந்த அடையாளம் தேவனால் உண்டாகிறது. அப்ப தேவனை சார்ந்திருக்கிறார். உயிரோட மருத்துவனை அதுவும் பிதாவிட சொல்லுவாரு, இங்க நீங்க இந்த அற்புதத்தை செஞ்சீங்கன்னா இங்குள்ள ஜனங்க இதெல்லாத்தையும் பார்ப்பாங்கப்பான்னு சொல்லி பிதாவிடத்தில் அவர் பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்ப இயேசுவே பிதாவை ஸ்தோத்திரம் பண்றதுல தவறலன்னா, அவருடைய படைப்புகளாக இருக்கிற நாம் தேவனை ஸ்தோத்தரிப்பது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. இதான் உணர்ந்த சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்றாரு, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, எல்லா நேரங்களிலும் ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவரை ஸ்தோத்தரி என்று அவர் சொல்லுகிறார். இந்த வருடத்தின் கடைசி கட்டத்தில் இருக்கிற நாம் எத்தனை கோல் செட் பண்ணி இருந்து அது கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, எத்தனை ஜெபம் ஜெபிச்சு அது நிறைவேறாமல் இருந்திருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் முன்னாடி அர்த்தம் இருக்குங்க. அது நம்மளுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அதை குறித்து நாம் முணுமுணுப்பதிலோ குறை சொல்வதிலோ ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். அதை குறித்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த பழகும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது இரண்டாவது காரியம். அடுத்து மூணாவது காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. மத்திய 26:26. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படி. அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள்
நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். படிச்சீங்களா? பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். எத்தனை? 28 படிங்க. இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. என்ன ரத்தங்க? ஓகே. அந்த மைக் கொடுங்க. ஓகே. சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் சப்பர். கடைசியா அவங்க எல்லாருமே தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம அந்த நற்கரனை நம்ம எப்பொழுதுமே எடுக்கல. சோ அந்த ஒரு காரியம் வந்து இந்த இடத்துல வந்து நடக்குது. சோ இந்த இடத்துல நடக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, கடைசி ஆண்டவர் இந்த ராபோஜனைக்கு பிறகு ஆண்டவர் அடுத்தது வந்து சிலுவையிலே அறையப்பட போகிறார். ஓகேங்களா? அதுக்கான முன்னாடி ஆண்டவர் எல்லாரையும் கூட்டி சேர்த்து இந்த இடத்துல என்ன நினைவு கூறும்படியாக இந்த காலத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தை கொடுக்கிறது, அந்த திராட்சரசத்தை கொடுக்கிறது, ஆண்டவருடைய பாவங்கள், ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் மீட்கப்படணும், மன்னிக்கப்படணும், எல்லாத்துக்காகவும் அவர் அந்த இடத்துல இதை வந்து காட்டுறாரு. ஆனா இதை காட்டும் பொழுது நீங்க நல்லா கவனிங்க, ஆண்டவர் அந்த இடத்துல அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசிப்போம். 26 வாசிங்களாங்க. அவர்கள் போஜன பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். 27. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். ஓகே, இருங்க. இதுல ஆண்டவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று வருது. மறுபடியும் நான் சொன்னேன், ஸ்தோத்திரம் பண்றது என்னத்தை குறிக்குது அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது வந்து குறிக்குது. ஓகேங்களா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறத குறிக்குது ஸ்தோத்திரம் பண்றது. அப்ப ஆண்டவர் இந்த லாஸ்ட் சப்பர்ல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இதுக்கு இது ஒப்பா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சிட்டு அந்த பாத்திரத்தை, அந்த பானத்தை எடுத்து அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதை வந்து சீஷர்கிட்ட கொடுத்து குடிக்க சொல்றாரு. இதை நினைவு கூறுங்க, ஏன்னா இந்த பாத்திரம், இதுல இருந்து வர திராட்சை ரசம் வந்து உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அந்த ரத்தத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது தான் இந்த திராட்சை ரசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முதல்ல அதை ஸ்தோத்திரம் பண்ணுகிறாருன்னு சொல்லி ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஓகே, இதுல என்ன காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய மரணத்துக்கு போக போறாரு. அந்த மரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மரணத்துக்கு அடையாளமா இருக்கிறது தான் இந்த ராபோஜனம், அதுதான் இந்த கம்யூனியன். அப்ப இந்த ராபோஜனை நேரத்துல ஆண்டவர் அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்னா, அந்த ராபோஜனைக்காக ஆண்டவர் பிதாவின் இடத்துல நன்றி செலுத்துகிறார், ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். எதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும்? இப்ப நான் அதை அப்படியே திருப்பி நம்மகிட்ட காட்டுறேன், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுறேன். இப்ப ஒருவேளை நம்ம இயேசுவோடைய பொசிஷன்ல இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், வச்சுக்கீங்களேன். இப்ப நீங்க இந்த ராபோஜனைக்கு பிறகுலாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சு எல்லாம் முடிச்சு அதுக்கு பிறகு வந்து நீங்க சிலுவை மரணத்துக்கு போக போறீங்க. இப்ப சிலுவை மரணத்துக்கு நீங்க போகும்போது எல்லாரும் உங்களை என்ன பண்ணுவாங்க? ராஜ கிரீடத்தை வச்சு குதிரை மேல ஏத்தி சவாரி செய்வாங்களா? முள்முடிய சூடி சாட்டையால அடிச்சு சரீரத்தை நொறுக்கி ஒடுக்கி உங்களை சிலுவையில அரைச்சு கொலை செய்ய போறாங்க. என்ன பண்ண போறாங்க? கொலை செய்ய போறாங்க. இப்ப அந்த கொலை செய்கிற அந்த சிலுவை மரணத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது தான் இந்த ராபோஜனை. அப்ப இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் அதை ஸ்தோத்திரம் பண்ணுறாரு, நன்றி செலுத்துறாருன்னா என்ன அர்த்தம்? நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா அதை ஒரு வேதனையோட எடுத்து, இது உங்களுக்காக நான் அடிபட்டு நொறுக்கப்பட போறேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி தான் நம்ம கொடுப்போம். வேதனையோட தான் அந்த காரியத்தை நம்ம கொடுப்போம். ஆனா
இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, உங்களுக்காக என்னுடைய ரத்தம் சிந்தப்பட போகிறது, அதுக்கு ஒப்பாய் இருக்கிற இந்த பானத்திற்காக பிதாவுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்ல வராருன்னா, உங்களுக்காக சிலுவையில் நான் மரிக்க போகிறேன், பிதா அதற்காக என்னை நியமித்ததற்காக நான் பிதாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு விளங்குது நான் என்ன சொல்ல வரேன்? ஆண்டவர் தம்முடைய ஜீவனை சிலுவையில் நம்மளுக்கு கொடுக்கிறதற்கு அவர் பிதாவின் இடத்துல நன்றி செலுத்துகிறவராக இருக்கிறார். கொஞ்சம் கூட இந்த சிலுவை மரணத்தை விட்டு விலகி ஓடி வேற ஏதாவது வழி இருக்குதா தப்பித்துக் கொள்வதற்கு அவர் நினைக்கவே கிடையாது. இன்னைக்கு நம்ம சந்தோஷமாய் வாழ்வதற்காக, நம்ம ஆசீர்வாதத்தோடு இருப்பதற்காக, நம்மளுடைய நோய்கள் குணப்படுத்தப்படுவதற்காக, நம்ம இந்த பூமியில பழகி பெறுவதற்காக, நம்மளுக்காக சிலுவையில சாவதற்காக தன்னை ஏற்படுத்தின பிதாவுக்கு அவர் நன்றி செலுத்துகிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்பு! அவருடைய நன்றி எப்படிப்பட்ட நன்றி பார்த்தீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு நம்மளோட நன்றி சமயத்துல ஏதாவது ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில ஊழியத்தை நிமித்தம், தேவனை நிமித்தம் ஏதாவது ஒரு துன்பம், நிந்தை நம்மளுக்கு வந்தா அதை குறித்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த காரியத்துல முதல்ல துவக்க காரியத்திலேயே நன்றி செலுத்த பழகலன்னா, நாளைக்கு உபத்திரவ காலங்கள் வந்துச்சுன்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கையில தேவனை நிமித்தம் நிச்சயமாக தேவனுக்கு நன்றி செலுத்த மாட்டோம். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 3 இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். நிறைய பகுதிகள் இருக்கு, ஆனா அந்த 3 பகுதிகளை மட்டும் நம்ம தியானம் செய்வோம். அவர் முதலாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த குறைந்த உணவாய் இருந்தாலும் அதை எடுத்து பிதாவின் இடத்துல நன்றி செலுத்தினார். பிறகு அதை மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிச்சு. லாசருவை உயிரோடு எழுப்ப முடிகிற அதிகாரம் ஒரு இடத்துல இருந்தும் பிதாவிடத்துல முதல்ல ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்துகிறார். உயிரோடு அவரை கொண்டு வந்தால் இன்னும் அநேக பேர் தொடப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த 3வது காரியத்துல தன்னுடைய லாஸ்ட் சப்பர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நற்கருணை கொம்யூனியன் எடுக்கிற கட்டத்துல அவர் ஜனங்களுக்காக பூமியில் இருக்கிற எல்லா மனுக்குலங்களுடைய பாவங்களும் கழுவப்பட வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஊற்றப்பட போகிற தன்னுடைய ரத்தத்திற்கு ஒப்பாய் இருக்கிற அந்த பானத்தை குறித்து, அந்த ரத்தத்தை குறித்து, அந்த மரணத்தை குறித்து பிதாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படியாப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் செய்த எவ்வளவு காரியத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சொன்னாரு டயாலிசிஸ். நம்மளாம் அதெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டோம். நான் செஞ்சதே கிடையாது. என்னைக்காவது நீ கொடுத்த கிட்னிக்காக நன்றி ஆண்டவரே, கொடுத்த இருதயத்திற்காக நன்றி ஆண்டவரே, என் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வெளியாவது நன்றி ஆண்டவரே, நல்லா தெளிவா சிந்திக்க முடியுது நன்றி ஆண்டவரே, எப்படி நான் இப்படி சிந்திச்சதே தெரியல, எப்படி இப்படி நான் பண்ணேன்னு எனக்கே தெரியல, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை பிரைஸ் பண்றோமா? எவ்ரிதிங் நம்மளால உண்டாவல, அவரால் உண்டானது. அதெல்லாம் மறந்துடுறோம். ஏதோ ஒரு 2 விஷயம் நம்ம வாழ்க்கையில எதிர்ப்பா வந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரியலையா இவ்வளவு பாடுகள் போறேன்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். ஆனா தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது 1 தெசலோனிக்கேயர் 5:8-18 போட்டிருக்குது, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் இதை நீங்க செய்ய வேண்டியது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்று தொடங்கி இனிமேல் கால ஆராதனை வச்சாலும் ஸ்தோத்திரம், 2:30 மணி ஆராதனையும் ஸ்தோத்திரம், 4 மணி ஆராதனை வச்சாலும் ஸ்தோத்திரம், காலை 5 மணிக்கு ஆராதனை வச்சாலும் தூக்கி வச்சு வரது இல்லையா? இதுக்கு மேல யாரும் சொல்ல முடியாது. 2:30 மணிக்கு அடுத்த வாரத்துல இருந்து 2:30 மணிக்கு மத்தியானம் ஆராதனை. தூங்கிட்டேன்னு சொல்லி யாரும் சொல்லிடாதீங்க. அப்படி காரணங்கள் இருந்துச்சுன்னா வேற ஏதாவது சொல்லுங்க. எல்லாரும் ஆன் டைம் 2:30 மணினா 2:30 மணி இல்ல, 2 மணிக்கு இங்க பிரேயர் ஸ்டார்ட் பண்ணிடும். ஸ்தோத்திரம். இதுதாங்க கிராட்டிட்யூட். ஆஃப் கோர்ஸ் எல்லாருக்குமே கன்வீனியன்ட். எனக்கு கேள்வி பிடிச்சிடாது, எனக்கு கன்வீனியன்ட், எனக்கு கால ஆரம்பம் தான்.
அதுதான் கன்வீனியன். அதுக்கான முயற்சிகளை நம்ம செஞ்சோம், தேடணும், ஜெபிச்சோம். ஆனா 2:30 மணிக்கு தான் ஆராதனை வைக்கணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் ஆண்டவர் அனுமதிக்கிறாரா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். ஆண்டவர் ஆராதிக்க ஒரு ஸ்தலம் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் விடுதலையோடு ஜெபம் பண்றதுக்கு, வெறுத்து கொட்டாம அவரை துதிப்பதற்கு ஏற்பாடு கொடுத்திருக்கிறாரு, எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஸ்தலத்திலையும் ஆண்டவர் ஆராதிக்க முடியும். கீழே பாய் போட்டு மைக் இல்லாம, மியூசிக் இல்லாம, டெம்பரிங் இல்லாம, கைகளை தட்டியும் ஆண்டவர் ஆராதிக்க முடியும். ஹalleluya, ஹalleluya. அதுதான் நன்றி உள்ள இருதயம், அதுதான் ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயமானது கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இப்படி நாம் செலுத்துகிற வேளையில கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹalleluya, ஹalleluya. நாம் எல்லோரும் எழுந்திருந்து அவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். அவர் தம்முடைய ஜீவியத்தில எல்லாவற்றையும் குறித்தும், தமக்கு சம்பவிக்க போகிற எல்லா காரியத்தை குறித்தும் பிதாவினிடத்தில் எந்த கேள்வியும் கேட்காமல் அவர் எல்லா காரியத்திற்கும் நன்றியோடு அவரை ஸ்தோத்திரித்தார் என்று நாம் வாசித்தோம் அல்லவா? இன்றைக்கு பல சூழ்நிலைகளை கடந்து வருகிற தேவ பிள்ளைகளே, பல உபத்திரவங்கள் மத்தியில, பல பிரச்சனைகள் மத்தியில வாழ்க்கையை கடந்து போய் வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆறுதலில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். நடந்த எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. கடந்து வந்த எல்லா பாதைகளை குறித்தும் அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, என்னை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஒரு ஆள் நம்மள சொல்ல தேவையில்ல. ஆண்டவரை நன்றி சொல்லி துதிங்கன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்தால் நாமே தேவனை ஆராதிக்க ஆரம்பிப்போம். அவரை ஆராதிப்போமாக, அவரை தொழுது கொள்வோமாக. நம்முடைய இருதயமானது மறுபடியும் சொல்ற, நம்முடைய உதடுகள், நம்முடைய வாய், நாவுகள் மாற்றமல்ல. தாவீது சொல்கிறது போல, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்தரிப்போமாக. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்தரிப்போம், 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 அவரை ஸ்தோத்தரிப்போமாக. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி. ஹalleluya. ஸ்தோத்தரிப்போம், எல்லோரும் ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. ஓ ராபா ஷாரா பாபா பரியந்தி, ஓ ராபா கபலா பரியந்தி. ஹalleluya. நான் என் வீடும் என் வீடாரானை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம்.
எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி. எல்லாவற்றையும் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக நீர் எதிர்பார்க்கிறீரே, அதை எங்களுக்கு நீர் சொன்னதற்காக நன்றி, அதை எங்களுக்கு காண்பித்ததற்காக நன்றி. இன்னும் அதிகமாய் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமாய் உடைய சுமத்திலே கிட்டி சேர வேண்டும். அதற்காக நன்றி அப்பா, நன்றி. நீ கொடுத்த எல்லாவற்றுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாள் முதல் ஆண்டவரை வழிநடத்தினீர், நன்றி. தொடர்ந்து நாங்கள் புதிய ஆண்டுக்குள்ளாய் கால் எடுத்து வைக்க ஆண்டவரே எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள், நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில கர்த்தாவே உம்மை மாத்திரம் நாங்கள் மகிழ்ப்படுத்துகிறோம். ஒருவருக்கே ஆராதனை, உம்மை மாத்திரம் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. எல்லா நன்மைகளுக்காய் நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் அப்பா. நாங்கள் எந்த காரியத்திலும் முறுமுறுக்காதபடிக்கு, எந்த காரியத்தையும் குறைவாய் பேசாத